வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இம்பேலன்ஸ் லீட்ஸ் பேலன்ஸ். அதாவது சில இடங்களில் ஈக்குவலாக இல்லாமல் இருக்கிறதும் சக்ஸஸ்க்கு வழிவகுக்கும். இப்போ உதாரணமாக பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பையன் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறான். ஆனால் அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு பொண்ணை தான் தேடுறாங்க. 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு பொண்ணுக்கு 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குற ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான் தேடுறாங்க. பட் இந்த இடத்துல பாருங்க, ஒரு பையன் 1,00,000 ரூபா சம்பளமோ ஒரு பொண்ணு 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்கனாலும் அவங்களுடைய ஒர்க்கு 1,00,000 ரூபாய் எவ்வளோ ட்ரெஸ் இருக்கும், எவ்வளவு நேரம் அவங்க செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கணக்கில் எடுத்து பாருங்க. அப்போ அவங்களுக்கு தேவை இந்த இடத்துல கொஞ்சம் கீழ் நிலையில் சம்பளம் வாங்கினாலும் 30,000 சம்பளம் வாங்கினாலும் 40,000 சம்பளம் வாங்கினாலும் ஃபேமிலிக்கு ஈக்குவல் சப்போர்ட் பண்ணுற ஒரு துணையை தேர்ந்தெடுக்கணும். ஒரு ஆண் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குகிற ஆண் ஒரு 30,000 சம்பளம் வாங்குகிற ஒரு பெண்ணு சரியான சப்போர்ட்டிவாக செலெக்ஷன் பண்ணணும். அதே மாதிரி 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு பெண் சரியான சப்போர்ட்டிவாக ஒரு ஆண் துணையை தேர்ந்தெடுக்கும் போது டோட்டல் பேலன்ஸை ரீச் பண்ணுவாங்க. ஆனால் 2 பேருமே ஈக்குவலாக இருக்கும்போது ஈக்கோ ப்ராப்ளம் தான் ஏற்படுமே தவிர, அங்கே பிரச்சனைகள் தான் வருமே தவிர டோட்டல் பேலன்ஸ் ஏற்படாது. ஃபேமிலி அச்சீவ்மெண்ட்டு சக்ஸஸ் ஆகாது. சில நேரங்களில் இம்பேலன்ஸுடைய அச்சீவ்மெண்ட்டு அன்லிமிட்டடாக இருக்கும். கடந்த காலங்களில் செக் பண்ணி பாருங்கள், ஒரே ஆள் தான் வீட்டில் சம்பாதிச்சிருப்பார். 4 குழந்தைகளையும் படிக்க வச்சு ஆளாக்கி அந்த 4 பிள்ளையும் நல்ல லெவல் ரீச் பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கே 2 பேரும் சம்பாதிக்கல, 2 பேரும் ஈக்குவலாகவே இல்லை. ஸோ சில இடங்களில் இம்பேலன்ஸ் லீடு டு பேலன்ஸ் அண்டு எக்ஸீட் அச்சீவ்மெண்ட்ஸ். தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.